சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கு சுதந்திர தினம் இல்ல, ரஜினி தினம். சிவாஜி பார்த்ததுல எம்ஜிஆர் பார்த்தது ரஜினி தான் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் ரஜினி தான் பார்த்துருக்கோம். தேவர ஃபேன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பயங்கர காம்போவா இருக்கு. பாட்சா மாதிரி 1000 கோடி அடிக்குங்கிறதுக்கு கண்டிப்பா அடிக்கும், அவ்வளவுதான். ஆக்சுவலா படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? தலைவர் அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன், அதை தாண்டி எதுவும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கு சுதந்திர தினம் இல்ல, ரஜினி தினம். நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல 1000 கோடி 1500 கோடி அப்படிலாம், ஏன்னா டாப் 3 வந்து தலைவர் தான் இருக்கு, டாப் 2ல இருக்காரு, ஒன்னு மட்டும் லியோ இருக்கு. இப்ப அதுவும் முடிஞ்சிடும். டாப் 3லயும் தலைவர் மட்டும்தான். நம்ம இவரு பாபாவலி சொன்ன மாதிரி தலைவர் காலை பார்த்தாலும் 2000 நாள் பார்ப்போம். தலைவரை ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இன்னைக்கு எப்படி பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. தேட்டரு பயங்கரமான செலிப்ரேஷன், ரோகிணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் ஷோ, இந்த இது பிளாஸ்ட் பண்ண நிறைய செலிபிரிட்டி வந்திருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ 2000 கோடி கதை அப்படி எல்சியூவா பிசியூவா எம்சியூவா அதெல்லாம் கிடையாது. தலைவர் அவ்வளவுதான். அது எல்சியூல வந்தாலும் பார்ப்போம், வரலாலும் பார்ப்போம். படம் 3 மணி நேரம் தலைவர் சும்மா உட்காந்துனே இருந்தாலும் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலா என்னன்னா, இப்போ ஆன்லைன் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்களா? இப்போ காலையில ரிவ்யூவே இல்ல ப்ரோ, ரிவ்யூவே வேணாம். எதுக்கு? தலைவர் தான். ஏன்னா பல இடத்துல வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூர்ல பாக்குறாங்க, நகரில பாக்குறாங்க, பார்த்தவங்க எல்லாருமே நெகட்டிவா தான் ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. சோ அது எக்ஸ்பெக்டேஷன் லோ ஆகுதா இல்ல என்ன, எதனால அப்படி பண்றாங்க? ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு பொறாம தான் ப்ரோ. 1000 கோடி அடிச்சிடக்கூடாதுன்னு தன்னோட ஸ்டேட்ல மட்டும் அடிக்கணும்னு ஆசை போல. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதேதான், தலைவர் நிரந்தரம் பக்காவா இருக்கும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நெகட்டிவ் ரிவ்யூ வந்து எப்படின்னா படத்துக்கு அகைன்ஸ்டா பண்றது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் ப்ரோ. அது எல்சியூல வரனாலும் சரி, வந்தாலும் சரி, எதுனாலும் சரி. ஆக்டிங் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, போதும். நிறைய கியூ மெம்பர் நடிச்சிருக்காங்க, நிறைய கேஸ்ட் நடிச்சிருக்காங்க இதுல. நமக்கு அதை தாண்டி அமீர் கான் நடிச்சிருக்காரு, சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி அதுவே போதும். வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்தாலே போதும் ப்ரோ. அதாவது மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேணாம், ரசிகர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணாலே போதும். அதுவே ஜெயிச்சதுக்கு சமம் தான். மக்களை பண்ணாலும் பண்ணனாலும் அது பெரிய ஒரு இது கிடையாது. தேவர ஃபேன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பயங்கர காம்போவா இருக்கு. பாட்சா மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இதே மாதிரியே அவர் எல்லா வருஷமும் நீடுடி வாழ்க 100 வருஷம் இன்னும் படம் பண்ணணும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. சூப்பர் ஸ்டாரா எப்பயுமே ஆல்வேஸ் அவர் அப்படிதான் இருப்பார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப படம் பாக்குறதுக்கு அவ்வளோ அவளோட இருக்கும். நாங்க உங்களுக்கு எந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஷோ? ஆமா, எப்பயுமே நாங்க அப்படிதான் வருவோம். எப்பயுமே அப்படிதான் வரும். டிக்கெட் எங்களுக்கு எப்படியாவது கிடைச்சிடும். கண்டிப்பா நாங்க எப்பயுமே ஆல்வேஸ் அப்படிதான் பாத்துருக்கோம். நாங்க எந்த படத்துல ரஜினி ஃபேனா இருக்கீங்க நீங்க? பிறந்ததுல இருந்து நாங்க வந்து அப்புறம் வந்து சிவாஜி பார்த்ததுல எம்ஜிஆர் பார்த்தது ரஜினி தான் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் ரஜினி தான் பார்த்துருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ப்ரோ. அதான் ஒரு கெட்டப்போட செட்டப்போட எல்லாம் மஜாவா வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிலரை தாண்டி ஒரு பெரிய படமா வந்து 1000 கோடி அடிக்குங்கிறதுக்கு கண்டிப்பா அடிக்கும், அவ்வளவுதான். அடிக்குமான்லாம் இல்ல, அடிக்கும் கண்டிப்பா. அதனால வெயிட் பண்றோம். இப்போ பெங்களூர்ல படம் பார்த்தா நிறைய பேர் சோஷியல் மீடியால நெகட்டிவா தான் ரிவ்யூ வந்து போட்டுருக்காங்க. அப்படியா? சோ அது எதனால நினைக்கிறீங்க? அவாய்ட் நெகட்டிவிட்டி. எல்லாத்துக்குமே நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. ஆடியோ லான்ச்ல பேசினா நெகட்டிவ் பாருங்க, படம் வந்தா நெகட்டிவ் பாருங்க, நெகட்டிவா தான் பேசுவானுங்க. எவனுமே பாசிட்டிவா பேசுறது இல்ல. தலைவர் வந்துட்டு உள்ள என்ன சம்பவம் காட்டுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வெளில வந்து ஒரு 12:30 மணிக்கு சந்திச்சு பேசுவோம் படத்தை. நோக்கியோட எல்லா படமும் தேட்டர்லாம் பார்த்தா இந்த படம் தேட்டர்லாம் பார்க்க வந்திருக்கேன் ப்ரோ. இப்போ ஆக்சுவலா பெங்களூர்ல படம் பார்த்த பல பேர் வந்து படத்தை நெகட்டிவா தான் ரிவ்யூ சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. எதனால நீங்க படத்துக்கு வந்து இப்போ தமிழ் ரசிகர்கள் அஃபெக்ட் பண்ணுமா? அது என்ன மாதிரி தெரியல ஜி. அது நம்ம பார்த்த கூட நம்ம சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு முன்னாடி அதை சொல்ல முடியாது, கஷ்டம். நம்ம இவ்வளவு வாட்ச் போடுறீங்க, எதனால? என்ன கூலி கெட்ட பேதான், கூலி கெட்ட பேதான். ஓகே, தலைவர் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி கெட்ட படம் வந்திருக்கு. காரணமே படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் ப்ரோ. தலைவர் வந்து மாஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா லோகேஷ் படம்லாம் பண்ணிருக்காரு. அதனால தான் நாங்களே வந்து ஓகே அதனால இந்த செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு சொன்னாங்க. அதனால ஓகே ஓகே படம் பார்க்கறதுக்கு மட்டும் மலேசியால ஓகே ஒரு சும்மா அப்படி டிராவல் பண்றேன். ஆனா மெயினா வந்து இதுக்கு வந்து படம் பார்க்கணும். ஓகே, பட் நீங்க அப்படி பார்க்கணும்னா நீங்க அங்கேயே உங்களுக்கு 6 AM ஷோஸ் இருந்திருக்கும், ஏர்லியா ஷோஸ் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ஏன் 9 மணிக்கு செலிப்ரேஷன்? ஓகே, செலிப்ரேஷன் பார்க்கறது அங்கேயே நாங்க காலையிலே போயிடுவோம். ஓகே, ஆனா இங்க உள்ள செலிப்ரேஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோலாம் பார்த்தோம்ல. ஓகே, ஆசா இருக்கும். அது உங்க மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க வீடியோ. அது பார்த்தா ஒரு வாட்டி வர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லிட்டு தான். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் ரொம்ப early-ஆ வந்துட்டோம் நினைக்கிறேன். பட் சரியா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த எல்லாருமே பல பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு தலைவரோட என்ட்ரி வந்து
நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, இது ரொம்ப பேங்கரா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து ட்விட்டர்ல வருது. ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எப்படி பாக்குறீங்க? அது உங்க எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணுதா? இல்ல ப்ரோ, நம்மளுக்கெல்லாம் தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும். ஓகே, அந்த முதல் வாட்டி வராங்கல அதே நம்மளோட காசு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அது மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் தான். என்னை கேட்டா அதெல்லாம் ரிவ்யூ அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. தலைவர் பாஸ் ப்ரோ. நெகட்டிவ் ரிவ்யூஸ் உங்களோட கமெண்ட்? ரிவ்யூ பாக்குறது நீ ஓகே, டைட்டில் கார்டு பார்த்தாலே போதும் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட். ஓகே. இல்ல ஆக்சுவலா அவரோட அந்த 50th இயர்க்காக செம்ம அனிமே ஒன்று பண்ணிருக்காங்க, அதை நான் பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. அது நீங்க கேள்விப்பட்டு வரானோ? ஆமா, ஸ்கிரீன்ல தான் போதும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே அதுல பார்க்கல. ஓகே, Facebook எல்லாமே சோஷியல் மீடியா திறக்கல. ஓகே, போட்டோ மட்டும் எடுத்துட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இவ்வளவு இது பண்ணாங்க. ஆனா தலைவருக்கு ஒவ்வொரு படமும் மாநாடு தான். ஆமா, எது எப்ப வேணாலும் நடக்கலாம். தலைவர் அதனால இப்ப வரைக்கும் படத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு அப்படின்னா நல்ல அரசியல் தலைவரை தமிழ்நாடு இழந்துட்டோம். திருப்பியும் அதை அவர் சொல்ற மாதிரி தான், இறைவன் காதல ஓதிக்கிட்டே இருக்காரு. எப்ப எது வேணாலும் நடக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாநாடு, இதான் உண்மை. நீங்க தனித்தனியா அரசியல் தலைவரை மாநாடு போடலாம். ஒவ்வொரு படத்துலயும் இந்த மாநாட்டை காட்டிட்டு தான் இருக்காரு. அவருக்கு என்ன பவர்ன்றது இறைவன் அருள். அவருக்கு இறைவன் வந்து அந்த அருளை கொடுத்தா இன் ஃபியூச்சர் இல்லைன்னாலும் இன்னைக்கு மீடியா இருக்கு, எவ்வளவு வசதி இருக்குங்க. ரஜினி 20 மில்லியன் பண்ணாரு. சின்ன வயசா இருக்கு 25 அரசியல் மாநாடு அந்த மாதிரி 25 50 இவர் வேணாண்டாரு. ஏற்பாடு கேட்கறாங்க, எல்லாமே கேட்கறாங்க, வேணாண்டா. ஏன்னா அந்த பெருந்தன்மை அது இது நமக்கு தேவையில்லை. நம்ம படம் பண்ணா போயிட்டு நமக்கு இது பாராட்டு வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். நாங்களும் போய் கேட்டுன்னு தான் இருக்கோம். நேற்று கூட விஜயகாந்த் வைஃப் வந்து சொல்லியிருக்காங்க, சிஎம் என்ன பண்ணுவார் தெரியலங்க. இன்னொன்று சொல்றேங்க, இன்னைக்கு பொதுல விடுதலை படத்துல ஒரு பாட்டு வரும், நாட்டுக்குள்ள கேட்டு சூப்பர் ஸ்டார். இவர் என்ன பண்ணுவாரு, சிவாஜி சாரை காட்டுவார். ஏன்னா நாங்க கிடையாது அவருன்னாரு. நினைச்சுன்னா அவர் சொல்லலாம், அன்னைக்கே அவருக்கு இல்லை. ஏன் இன்னொன்னு 4வது படத்துல 5வது படத்துல டானு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு. வேணாங்க, பெரிய பெரிய எல்லாம் இருக்காங்க, கமல் சார்லாம் இருக்காங்க. அன்னைக்கே வேணான்னு சொன்னார். இன்ன வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லல, நம்ம தான் சொல்லிக்கிறோம். நம்ம தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னா அவரை பார்த்தா வந்து வருவார். அவர் சொல்லுவாரு, ஐயோ நான் கிடையாது ரஜினி சார் தானே, ஷாருக்கான் சார் சொல்லுவோம். அவர் என்ன பண்றாரு, லுங்கி தான் ஆடுறாரு. எல்லாம் இப்போ ஆடுல பாருங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார் தான் வந்தாங்க. யாருமே வந்து நான் சொல்ல, அவர் தான் சொல்றாங்க. அவங்க பெருந்தன்மை. ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து வந்தாரு, அவரை பார்த்து செஞ்சாரு, அவரை பார்த்து பண்ணாரு. என்ன தெரியல, என்ன வசதி தெரியல, வசதியா என்னன்னு தெரியல எனக்கு. பழசை மறக்காதீங்க, பழசை மறந்தும் கிடையாது. யாருதான் அவர் தான் இன்ன வரைக்கும் அவர் பழசை மறக்கல. ஒரு நகை போடல, அன்னைக்கு மேல படுக்கல, கரையில் தான் படுத்துங்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு மனுஷனாகிறாரு. 2 வாட்டி எமனே என்ன பண்ணாச்சே, நீ போயிரு மக்களுக்கு பண்ணுறாரு. ஏன் முதல்ல நான் சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன். மனுஷன் நாங்க மாறுறோங்க. நான் வந்து குறைஞ்சபட்சம் 40 தானே வச்சிருந்தேங்க. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, பொன்னாடி சொன்னாங்க, புள்ள சொன்னாங்க. இல்லைங்க, 23 ஜெயிலர் படத்துக்கு அருளன் சொல்றாரு, நான் இப்படியே போயிருப்பேன். எனக்கு தெரியும் 96ல இவர் நம்ம பிரதமர் நரசிம்மராவ் கூப்பிடுறாரு, வெயிட் பண்றாரு, நீங்க முன்பே கூட்டு போறாங்க வேணான்ட்டு வந்தவர். இந்த ஆட்சியில கவர்னர் சொல்றாங்க, தினமும் சொல்லலாம் வேணான்றாரு. பதவி வேணான்னு சொல்ற ஒரே ஆளு கொடுத்தான். என் வீட்டுல விடணும், வீட்டுல வேணான்றாரு. தேவையில்லை, நான் எப்படி போறேன்றாரு. இவ்வளோ வேணான்னு வர பதவி வேணான்றாங்க. நீங்க வந்து இப்பதான் வரீங்க, வயசை மறக்காதீங்க. வாய்ப்பு இருக்க கடவுளுக்கு வரலாம், மறக்காத, யாரும் தாழ்த்தாத. இப்ப பெங்களூர்ல 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுச்சு, பாதி ரிவ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கால படம் 4 மணிக்கே போட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ இங்க பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அப்படியா? ஓகே, அவரை மாதிரி நான் வந்து மேடையில் டான்ஸ் ஆடுறேன். என்னோட பேர் வந்து ரஜினி சொல்றேன். ரிலீஸ் முன்னாடி அவர் கெட்ட போட்டு செலிப்ரேஷன் மேடை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். நான் ஆஷாவோட ரொம்ப சிறப்பாக இருக்கேன். தலைவர்ல பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா எதை பார்த்தாலே ஒரு சீன் வரமா பண்ணி காட்ட முடியுமா?